ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதைப் போல ஒரே வரி செலுத்தும் முறையை அமல்படுத்த வேண்டும் என்றும் வணிகர் பாதுகாப்பு சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்றும் வணிகர்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கும் கட்சிகளுக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரவளிப்போம் எனவும் செஞ்சியில் நடைபெற்ற புதிய கிளை திறப்பு நிகழ்ச்சியில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அப்பம்பட்டு பகுதியில் நடைபெற்ற தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் புதிய கிளை திறப்பு விழா நிகழ்ச்சியின் அதன் மாநில தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை வாழ்த்தி வரவேற்றார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் சமத்துவமான அமைப்பு என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கல் நடைபெற்று வரும் சூழலில் ஏற்கனவே வணிகர்களின் கோரிக்கை மத்திய நிதி அமைச்சரிடம் தெரிவித்துள்ளதாகவும் அதில் முதலாக ஜிஎஸ்டி முறையை அமல்படுத்தும் போது ஏற்பட்ட சர்வர் பிரச்சனையால் வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் பிற்காலத்தில் இதில் ஏதேனும் நடைமுறை சிக்கல் வந்தால் சரி செய்யப்படும் என உறுதியளித்ததன் பேரில் வணிகர்கள் அதை ஏற்றுக்கொண்டதாகவும், ஆனால் அவற்றில் சிறு பிழை இருந்தாலும் அதிகாரிகள் அதிக அளவில் அபராதம் விதிப்பதாகவும் மத்திய அரசு வணிகர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்த்து பட்ஜெட் அறிவிப்பு வெளியிடுவார்கள் என நம்புவதாகவும், பாரத பிரதமர் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று கூறுவது போல ஒரே வரி செலுத்தும் முறையை அமல்படுத்த வேண்டும் என்றும் இதன் மூலம் வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதிப்படையாமல் இருப்பார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் வணிகர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வணிகர் பாதுகாப்பு சிறப்பு சட்டத்தை உடனடியாக இயற்ற வேண்டும் என்றும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வணிகர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்த்து கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு அரசு உலக முதலீட்டாளர்களை கொண்டு தொழில் வளத்தை பெருக்க முயற்சி செய்தாலும் உள்நாட்டு வியாபாரத்தையும் ஆதரிக்க வேண்டும் என்றும் சில அதிகாரிகள் வணிகர்களுக்கு அதிக அளவு அபராதத்தை விதித்து சுமையை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்தார். ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் அரசு அதிகாரிகள் 500 ரூபாய் வசூலிக்க வேண்டும் என்று சொன்னாலும் வரக்கூடிய அதிகாரிகள் 10,000, 20,000, 40,000 ரூபாய் பெறுமதி உள்ள பொருளுக்கு கூட 30,000 என்று கடுமையான ஒரு நெருக்கடியை தந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் கடுமையான நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் ஒரே சட்டமாக கேரிபேக் பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னால் அது ஃபேக்டரியே இருக்கக்கூடாது என்ற நிலைப்பாடு எடுக்கப்பட வேண்டும்.